இவளை காணவேன்னு ஊரு பூரா தேடிட்டு இருந்தா ஜாலியா பஸ்ல வந்து இறங்குறா. திருச்சி போயிருந்தாளா? ஐயோ, திருச்சிக்கா? திருச்சிக்கு எதுக்குடி போன? எதுக்கு நீ எங்க போன? நல்லா கேளுங்க, சொல்லுவா. இவ சொல்ற காரணத்தை கேட்டீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கேளுங்க கேளுங்க. ஏய் சொல்லு. சொல்லு ராஜி. எதுக்கு நீ திருச்சிக்கு போன? என் நகையை கதர் எடுத்துட்டான், செலவு பண்ணிட்டான் தானே மாமா திட்டிக்கிட்டே இருக்காரு. அதான் அந்த நகையையும் பணத்தையும் எப்படியாவது மீட்டுடலான்னு கண்ணனை தேடி போனேன். என்னது? கண்ணனை தேடி போனியா? அவன் திருச்சியில இருக்கிறதா உனக்கு யார் சொன்னாங்க? முதல்ல அவன் வீட்டுக்கு தான் தேடி போனேங்க்கா. அவன் அங்க இல்ல. அப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸை கேட்டதுக்கு திருச்சியில இருக்கிறதா சொன்னாங்க. அங்க இருந்தானா? இல்ல. அடுத்தது நீ எங்க தேடி போற? ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன் கூட பழகி உன்னை நம்ப வச்சு ஏமாத்தி உன்கிட்ட இருக்கிற நகை பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டானே. இப்ப நீ போய் கேட்டா உடனே அவன் திருப்பி கொடுத்துருவானா? எழுந்த பணத்தை விடுங்க அத்தை. ஏராஜி, உன்னை அடிச்சு கிடிச்சு போட்டு ஏதாவது பண்ணிட்டானு என்ன பண்ணுவ? நான் அதெல்லாம் யோசிக்கவே இல்லக்கா. யோ, நீ எதையுமே யோசிக்காத. அத்தை, குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு. என்னால கதிர் கெட்ட பேர் வாங்குறத என்னால தாங்கிக்கவே முடியல. நேத்து வந்து ஒன்னால முடியல, பெத்தவ எனக்கு எப்படி இருக்கும்? இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாதுங்கிற நிலைமையில அமைதியா நான் இருக்கேன். அந்த மாதிரி நீயும் அமைதியா இரு. காலேஜுக்கு அனுப்புனா காலேஜுக்கு மட்டும் போ. இது பாரு, இந்த மாதிரி தேவையில்லாம வேலை பார்த்துட்டு இருந்த அப்புறம் நான் காலேஜுக்கே அனுப்ப மாட்டேன். ச்சே, கொஞ்ச நேரத்துல உசுறு போய் உசுறு வந்துருச்சு. போடி. அத்தை, அக்கா, நான் நல்லதை நினைச்சுதான் பண்ணேன். புரியுது ராஜி. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நீ எது பண்ணாலும் தப்பாதான் போய் முடியும். கொஞ்ச நாள் அமைதியா இரு, பாத்துக்கலாம்.